ஹாய் வணக்கம்ங்க. எந்தவித சரும அலர்ஜியும் இல்லாம உடல் முழுவதுமே நல்ல பளபளன்னு க்ளோவா வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஃபுல் பாடி ஸ்கின் க்ளோவிங் ஆயில் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம். கைமுட்டி, கால் முட்டி, கண்ணை சுற்றி உள்ள கருவளையங்கள், வாயை சுற்றி உள்ள கருமைகள், முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள், அக்குள்ள உள்ள கருமை, தொடை இடுக்குகள்ல உள்ள கருமை இது எல்லாத்தையுமே நீக்கிடும். சருமம் நல்ல பளபளன்னு நல்ல க்ளோவா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் நான் சொல்கிற பொருள் எல்லாமே. இதை செய்யறதுக்கு நல்பமராதி பட்டை அதாவது ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்துதான் ஒரு சின்ன பீட்ரூட் துருகி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட், 10 தாமரை இதழ்கள், லிக்கோரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிமதுரம் இந்த மாதிரி ஒரு 3 துண்டு. அடுத்ததா ஜாதிக்காய் குண்டா தெரியுதுல அது. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு சுக்கு நம்மளுடைய சருமம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். முக்கியமா அலர்ஜி ஏதாவது இருந்தது, அந்த சொறி அரிப்புலாம் இருந்ததுன்னா சரி பண்ணிடும். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு கஸ்தூரி மஞ்சள். இந்த சைஸ்ல 4-5 போல மஞ்சிஸ்டாவும் நம்மளுடைய சரும சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான தீர்வை கொடுக்கும். ஸ்கின்னை இன்ஸ்டன்டாவே நல்லா க்ளோவா மாத்தும். முதல்ல நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழத்தோல், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் முதல்ல சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க கறந்து கொண்டும். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. எண்ணெயை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த எண்ணெயினுடைய மருத்துவ குணம் கம்ப்ளீட்டாக போயிடும். கம்ப்ளீட்டாக ஒன்று ஸ்லோவாக வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போட்டோம். அதுக்குள்ள ஒரு இடி உரல்ல நம்ம அந்த காய்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தோம்ல, அந்த ஜாதிக்காய், அதிமதுரம், மஞ்சள், வசம்பு, மஞ்சிஷ்டா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்னு பாதியமா தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸான பவுடரா அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. பாருங்க இந்த மாதிரி. இப்ப பாருங்க அந்த ஈர சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நல்பமராதி பட்டை, நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த மூலிகை பொருட்கள், அடுத்ததா ஒரு 10 போல தாமரை பூவினுடைய இதழ்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பயன்படுத்திக்கலாம். இது இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது பேர் என்ன தெரியுமா? கேரட் சீட். அதாவது கேரட் இருக்குல்ல அதனுடைய விதைகள். இது ஸ்கின்னை நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாற்றும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கத்தை மறைய செய்யும். அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இது உங்களுக்கு அமேசான் இல்லைன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த விதையை சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்க கேஸ்டர் ஆயில் சொல்லக்கூடிய ஆமணுக்கு ஆயில் தாராளமா பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு இரவு முழுவதுமே அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த எண்ணெயில நல்லா இறங்கியிருக்கும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டில்ல மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க இந்த எண்ணெயினுடைய கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல கிட்டத்தட்ட குங்குமாதி ஆயில்ல என்ன பொருட்கள்லாம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாதி பொருட்கள் சேர்த்து தான் இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கின் க்ளோவிங் ஆயிலை 10 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த ப்ராப்ளமே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெயை கருகிடாமல் பக்குவமாக பதமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். முகப்பொருட்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்மகிட்ட குங்குமாதி ஆயிலும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.